சிவனாடும் ஆட்டம் போலே தீபம் எரிகிறது. கைலாய மலையே இந்த மண்ணில் இறங்கியது. கார்த்திகை மாதம் சிவனடியாரின் கூட்டம் பெருகியது. கடலோ கடலின் அலையோ எனவே கிரிவலம் நடக்கிறது. ஆலயமணியோ ஓயாதொலிக்க பூஜை நடக்குது. ஈசன் அருளை பெறவே நம்மை அருணை அழைக்குது. அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம், அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம். சிவனாடும் ஆட்டம் போலே தீபம் எரிகிறது. கைலாய மலையே இந்த மண்ணில் இறங்கியது. கார்த்திகை மாதம் சிவனடியாரின் கூட்டம் பெருகியது. கடலோ கடலின் அலையோ எனவே கிரிவலம் நடக்கிறது. ஆலயமணியோ ஓயாதொலிக்க பூஜை நடக்குது. ஈசன் அருளை பெறவே நம்மை அருணை அழைக்குது. அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம், அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம். இரவெல்லாம் ஒளி தீபம் ஒளிர்கின்றது. அண்ணாமலை உச்சி ஜொலிக்கின்றது. அண்ணாமலையோனே அரோகரா. அண்ணாமலையார் நெஞ்சில் கருணை பொங்கி பெருகிடுதே. உண்ணாமுலையாள் அம்மை விழிகள் அபயம் என்கிறதே. கூடிய கூட்டம் அரோகராயண கோஷம் போட்டிடுதே. மலைமேல் தீபம் விண்ணை தொடுகிறதே. அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம், அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம். சிவனாடும் ஆட்டம் போலே தீபம் எரிகிறது. அந்த கைலாய மலையை இந்த மண்ணில் இறங்கியது. வானோங்கி இருப்பதெல்லாம் மலை அல்லவே. திருவண்ணாமலை கீடு இணை இல்லையே. அண்ணாமலையோனே அரோகரா. கிரிவலமாக போகும் வழியில் புதையல் இருக்கிறதே. புதையல் என்பது பொருள் அல்ல, பொன்னருளாய் கிடைக்கிறதே. அருளை தேடும் சிவனடியாரை ஜோதி அழைக்கிறதே. மழையோ புயலோ தீபம் ஜொலிக்கிறதே. அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம், அண்ணாமலை தீபம் திரு அருணாச்சல தீபம். சிவன் நாடும் ஆட்டம் போலே தீபம் எரிகிறது. கைலாய மலையை இந்த மண்ணில் இறங்கியது. கார்த்திகை மாதம் சிவனடியாரின் கூட்டம் பெருகியது. கடலோ கடலின் அலையோ எனவே கிரிவலம் நடக்கிறது. ஆலயமணியோ ஓயாதொலிக்க பூஜை நடக்குது. ஈசன் அருளை பெறவே நம்மை அருணை அழைக்குது. அண்ணாமலை